தமிழ் பேசுகிறவனும் அதாவது உயிரெழுத்து பேசுகிறான். உயிரெழுத்துன்னு பேசும்போது அவன் உயிரை வெளியே விடுறான். மெய் எழுத்துன்னு சொன்னால் பாடியும் ஸ்பிரிட்டும் சேர்ந்து சோலும் சேர்ந்தது தான் தமிழ் எழுத்து. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. இந்த உயிரெழுத்து, மெய்யெழுத்து, மெய்யெழுத்து பேசுகிறான்னா அவன் இறைவனுக்கு சமமானவன். இங்கே பாருங்கள், இது ஒரு விதை. இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து மீன்கொல்லி. இப்போ நாங்கள் எல்லாம் காடுகளில் போகும்போது ஏதாவது சாப்பிட கிடைக்கலன்னா இந்த காட்டு விதைகள் கட்டாயம் கிடைக்கும். இதுக்கு இலையை வந்து நல்லா நீங்கள் மெல்லக்கூடாது, பாய்சன். நாங்கள் மென்றே போட்டோம்னா மீனில் இருக்கிற அந்த ஆக்சிஜன் தற்காலமாக போய் மீன் வெளியே வரும். கையெடுத்தே பிடிச்சி பச்சையாக திக்கிறோம். ஏன்னா நான் சாக்கடை தண்ணி குடித்த வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நாங்கள் எதை சாப்பிட்டாலும் உயிர் வாழக்கூடிய ஜாதி. அப்போ வந்து இதுக்கு வந்து மீன்கொல்லி மூலிகை, இது விதை. இந்த விதையை வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கும். இதுவும் வந்து இந்த காட்டுல எல்லாம் உயிர் வாழ்கிறவங்க இதை கட்டாயம் அவங்க ஒரு மீன்கொல்லி மூலிகை வைக்கணும். இதுக்கு தமிழ் பேர் என்ன சொல்லியிருக்கு? இதுக்கு தமிழில் வேறு பேர் இருக்கு, புனல் முருங்கைன்னு இருக்கும்.